தேரி ஆஃப் இன்கமில் அக்ரிகேட் டிமாண்ட்னா என்ன பார்க்கலாம். அக்ரிகேட்னா என்னென்னா எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குறது, அதாவது எல்லா தேவைகளையும் சேர்த்து பார்த்தால் அதுதான் அக்ரிகேட் டிமாண்ட். ஓகேயா? சரி, இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தானே. இப்போ இந்த மாதிரி மோஸ் எடுத்துவாங்க. இது யாரெல்லாம் வாங்குவாங்க, இல்லாட்டி நீங்கள் இதில் எங்கெல்லாம் பார்ப்பீங்க? ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கும் கண்டிப்பாக, கரெக்டாக? ஓகே. செகண்டு, எல்லா கம்பெனிஸ் ஆஃபீஸ்லாம் இருக்கும். ஓகே. தேர்டு, நீங்கள் எதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறீங்க, இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் இல்லாட்டி பாஸ்போர்ட் ஆஃபீஸ், அது அங்கேயும் யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க, கரெக்டாக? ஃபோர்த்து, சப்போஸ் யாராவது ஃபாரினர்ஸ் வராங்க இங்கே, இல்லாட்டி நம்ம இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், ஓகே, வெளிநாட்டுக்கு, அப்போ அதுக்கும் டிமாண்ட். அப்போ அக்ரிகேட் டிமாண்ட்ங்கிறது இப்போ புக்கில் இருக்கிறத பார்க்கணும். த டிமாண்ட் தட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், ஓகே, அதாவது நம்ம இண்டிவிஜுவல்ஸ், firms, companies, business, government and the foreign purchase would like to spend on domestic output. அப்போ இந்த 4 பேர் டிமாண்டையும் சேர்த்து பார்த்தா அதுதான் அக்ரிகேட் டிமாண்ட். ஓகே, இண்டிவிஜுவல், ஓகே, பிஸ்னஸஸ், கவர்மெண்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், எதிர் எக்ஸ்போர்ட் ஆர் ஃபாரின் பர்ச்சேஸ். ஸோ இந்த 4த்தையும் சேர்த்து வாட் தே லைக் டு ஸ்பெண்ட் ஆன் டொமஸ்டிக் அவுட்புட், அதுதான் முக்கியம். ஏன்னா நம்ம வெளியிலேருந்து வாங்கிட்டு விற்கக்கூடாது, நம்மளுடைய அவுட்புட். ஓகே, ஸோ தே லைக் டு ஸ்பெண்ட் ஆன் டொமஸ்டிக் அவுட்புட், தட் இஸ் கால்ட் அக்ரிகேட் டிமாண்ட்.